ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இறை பரம்பொருளான அந்த விநாயகப் பெருமானை வணங்கி, முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 2/10/2024 புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் புதன். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். புதன்கிழமையிலே பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும், சனிக்கிழமையிலே பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். அவசியமாக இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். அனைத்து ராசிக்காரர்களும் இன்றைய விசேஷமான தினம் மகாலய அமாவாசை. அமாவாசைகளிலே 2 அமாவாசைகள் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை. அவற்றிலே மகாலய அமாவாசை ஒன்று, மற்றொன்று தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளுக்குமே மிகவும் ஒரு மகத்துவம் உண்டு. இன்றைய அமாவாசை முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். மகாலய அமாவாசையிலே சிறப்பம்சம் என்னவென்றால், நமக்கு தெரியாதவர்கள் இறந்திருப்பார்கள், அவர்களுக்கு வாரிசுகள் இல்லாமல் இருந்திருக்கும். அவர்களுக்கெல்லாம் இந்த 15 நாட்களிலே நாம் தர்ப்பணம் கொடுக்கலாம். நம்முடைய உறவு வழியிலோ நமக்கு அறியாதவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கெல்லாம் காருண்ய பித்ருக்கள் என்று பெயர். அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கும் அவர்களுக்கு முறையான காரியங்களை செய்வதற்கும் வாரிசுகள் இல்லாமல் இருந்திருக்கும். அவர்களுக்கு நாம் செய்யலாம். நாம் செய்தால் அது நம்முடைய பரம்பரையை காக்கும். பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் 7 தலைமுறைகளை காக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே இன்றைய நாளிலே அவசியம் தர்ப்பணம் செய்யுங்கள். யார் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் செய்ய வேண்டுமோ அவர்களை பற்றி குறித்து கொள்ளுங்கள். உறவினர்களிடம் கேட்டு குறித்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்யுங்கள். முன்னோர் கடன், முக்கியமான கடன், அவற்றை நாம் முறையாக நிறைவேற்றினால் நம்முடைய வாழ்விலே எல்லா வளமும் பெறலாம், நலமும் பெறலாம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 5:58. இன்றைய விளக்கேற்றும் நேரம் 5:48. அதாவது மாலை சொல்கின்றேன். மாலையிலே நாம் விளக்கேற்றுகின்ற நேரம் 5:48 விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன்கோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 1:44 வரை உத்திரம், அதன் பின்பு அஸ்த நட்சத்திரம். இன்றைய திதி இன்று முழுவதும் சர்வ அமாவாசை. இன்றைய நாளிலே முக்கியமாக பிதிர்கடன்களை செய்யுங்கள். இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், கவனமாக இருக்கவும். அடுத்து நாம் 12 ராசிகளுக்குரிய பலன்களை காணலாம், வாருங்கள். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். வெகு நாட்களாக வேலையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்றைய நாளிலே உங்களுக்கு அது கைகூடும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது, நீங்களும் கடன் கொடுக்கக்கூடாது. வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். முக்கியமான பயணம் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அருகம்புல் மாலை சாற்றிவிட்டு, விநாயகப் பெருமானே எடுத்த காரியங்களில் துணை வருவாயாக என்று அவனை பிரார்த்தித்து உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். பொருளாதாரம் நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது, ஜாக்கிரதையாக இருங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். யாருடைய விஷயங்களிலேயும் தலையிடாதீர்கள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பணியிட மாற்றம் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்து பெருமாளுக்கு துளசி வாங்கி சாற்றுங்கள். சக்கரத்தாழ்வார் சன்னதியை சுற்றுங்கள். மனதிலே தைரியம் ஏற்படும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை பாக்கியத்திற்காக நெடுநாட்களாக காத்திருந்த தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கும். சந்தான பிராப்தி உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அதன் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். நீங்கள் எந்த விஷயமாக வெளியூர் சென்றாலும் அந்த பயணம் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. ஆகவே கடனை எல்லாம் அடைத்து விடுவீர்கள். கடன் இல்லாமல் வாழ்வீர்கள். இரவிலே படுத்தால் நன்றாக தூக்கம் வர வேண்டும் என்றால் ஒன்று உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும். இரண்டாவது மன ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும். மன ஆரோக்கியத்துக்கு உகந்தது கடன் இல்லாமல் வாழ்வது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் கடன் இல்லாமல் கடனை எல்லாம் தீர்த்து விடுவீர்கள். நிம்மதியாக உறங்குவீர்கள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள். அமாவாசை தினம் வேறு. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் முன்னோர் கடனை எல்லாம் சரியாக செய்து விடுங்கள். பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி வாங்கி சாற்றி பெருமாளை வழிபட்டு இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். இருக்கின்ற வீட்டிலிருந்து புதிய வீட்டுக்கு மாறுவதற்கு யோசனை செய்வீர்கள். அதேபோல் உங்களுடைய வாகனத்தை மாற்றுவதற்கு யோசனை செய்வீர்கள். அவையெல்லாம் நிச்சயமாக இன்றைய நாளிலே உங்களுக்கு சரியாக வரும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை தரும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். கடன் தொல்லைகள் விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செய்தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செய்தொழிலாக இருந்தால் உங்களுடைய பிரான்ச் வேறு இடத்திலே துவங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. 12 ராசிக்காரர்களுமே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபட வேண்டும். முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும். நீத்தார் வழிபாடு செய்ய வேண்டும். நீத்தார் வழிபாடு செய்துவிட்டு பின் பெருமாளை வழிபட வேண்டும். அமாவாசை தினத்திலே முதலிலே நாம் பித்ருக்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பித்ருக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் போன்றவற்றை செய்துவிட்டு அதன் பிறகுதான் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இரண்டையும் இன்று சரியாக செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இன்று துவங்குங்கள். வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு உத்தியோக உயர்வோடு பதவி உயர்வு கிடைக்கும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் நல்ல லாபங்களை காண்பீர்கள். உற்சாகத்தை காண்பீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகி கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். கூட்டு தொழிலிலே உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். கூட்டாளிகள் உங்களோடு சகஜமாக இருப்பார்கள். வெளிப்படையாக இருப்பார்கள். அவர்களோடு நல்ல ஒரு உறவினை நீங்கள் கடைபிடித்து கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே முன்னோர் கடனை செய்யுங்கள். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்யுங்கள். தெய்வ வழிபாட்டை செய்யுங்கள். பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு நல்ல பணவரவு உண்டாகும், திடீர் பணவரவு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். புதிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். உங்களுடைய சொந்த தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற அற்புதமான நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாளிலே உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் முறையாக பித்ருக்களை வழிபடுங்கள். அதன் பின்பு இறை வழிபாட்டில் கவனம் செய்து ஒரு 10 அரை மணி நேரமாவது இறைவனுடைய சன்னதியிலே இருந்து இறைவனுடைய நாமங்களை சொல்லுங்கள். சொல்லி பெருமாளே என்று பெருமாளுடைய பாதங்களை பற்றி கொண்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசியிலே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். செய்தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள் இன்றைய நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சகஜமாக பேசுகின்ற நாள். வெளியிலே ஆலயங்களுக்கு செல்வீர்கள். மூத்தோர் கடனை செய்யுங்கள். முன்னோர் கடனுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து முன்னோருக்கான கடன்களை செய்யுங்கள் இன்றைய நாளிலே. அதன் பின்பு இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்களோடும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களோடும் இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே மௌனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடித்தால் இன்றைய நாளை சண்டை சச்சரவு இல்லாமல் மாற்றிக்கொள்ளலாம். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய சொல்படி நடக்க வேண்டிய நாள். நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். சிறு தவறும் உங்களை பெரும் பிரச்சனைக்கு ஆளாக்கிவிடும். ஆகவே வேலையிலே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குறிப்பாக கேஷியர் வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் பணத்தை கையாளுபவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சற்று தள்ளி போகும். இன்றைய நாளிலே தேவையில்லை. அடுத்து பிறகு ஒரு நாளிலே பார்த்து கொள்ளலாம். நவராத்திரி நடுவிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை செய்யுங்கள். வெற்றி கிடைக்கும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். வாகனத்திலே செல்லும் போது கவனமாக வாகனத்தை இயக்குங்கள். செல்போன் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்காதீர்கள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று சரியில்லாமல் இருந்தாலும் முன்னோர் வழிபாடு செய்யுங்கள். பெருமாளை வழிபடுங்கள். பெருமாளையும் முன்னோரையும் வழிபட்டு இன்றைய நாளின் சுப பலன்களை கூடுதலாக பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு நல்ல அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தருகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வருகின்ற நாள்.
நீங்கள் எது விஷயமாக முயற்சி செய்தாலும் சரி, அந்த முயற்சியிலே மாபெரும் வெற்றி கிடைக்கும். அதாவது வேலையிலே இருந்து கொண்டிருப்பீர்கள், சொந்தமாக ஒரு தொழில் துவங்கலாம். நமக்கு தெரிந்த தொழிலை நாம் சொந்தமாக துவங்கி எத்தனை நாட்கள் நாம் தொழிலாளியாக இருப்பது, முதலாளியாக மாறுவோம் என்று நீங்கள் மனதிலே நினைத்தால், அதற்கான முயற்சிகளை இன்றைய தினம் துவங்கினால் நீங்கள் நிச்சயமாக ஒரு சிறு முதலாளியாக உயர்வீர்கள். உங்களிடம் ஒரு 5 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். ஆகவே முயற்சி செய்ய வேண்டும். நினைப்பு மட்டும் நமக்கு பலனை அளிக்காது. முயற்சி செய்தால், இன்றைய நாளிலே முயற்சி செய்தால் நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே முயற்சி செய்யுங்கள், முன்னோர்களை வழிபடுங்கள். அதற்கு முன்பு, முயற்சியை துவங்குவதற்கு முன்பு உங்களுடைய தாத்தா பாட்டி மற்றும் முன்னோர்களை நினைத்து கொள்ளுங்கள். அவர்களை நினைத்து கொண்டு உங்களுடைய நல்ல காரியங்களை துவங்குங்கள், வெற்றி கிடைக்கும். அதேபோல் உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும், அது நல்லதாக இருக்கும். உங்களுக்கு வாழ்விலே உயர்வினை தருவதாக இருக்கும் இடமாற்றம். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடியும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். படித்துவிட்டு வேலைக்காக முயற்சி செய்பவராக இருந்தால் இன்றைய நாளிலே முயற்சி செய்தால் நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுங்கள். இன்றைய நாள் மிகவும் அருமையாக இருக்கின்றது. சுப பலன்கள் கூடி வருகின்ற நாளாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். வீடு புதிதாக மாற வேண்டும் என்று நினைத்தால் இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். உங்களுக்கு சொந்த வீடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4 இடத்திலே விசாரியுங்கள். எந்த பில்டரிடம் வாங்கலாம் என்று விசாரியுங்கள். விசாரித்து அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். உங்களுக்கான வேலைகள் தானாக நடக்கும், முன்னோருடைய ஆசீர்வாதத்தாலும் இறை அனுகிரகத்தாலும். ஆகவே முயற்சிகளை தொடங்குங்கள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற காலம் தென்படுகின்றது. ஆகவே காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலத்தே பயிர் செய் என்று சொல்வார்கள். அதுபோல் நமக்கு நல்ல நேரம் இருக்கும்போது அந்த நல்ல நேரங்களிலே நாம் நல்ல முயற்சிகளை செய்து பலனை பெற வேண்டும். ஆகவே காலத்தே முயற்சி செய்து உங்களுடைய நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். ஆகவே சத்சந்தான பிராப்திக்கான நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவரை சந்தித்து நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். நீங்கள் சொந்த தொழிலுக்கு முயற்சி செய்பவராக இருந்தாலும் சரி, புதிதாக வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்பவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றியை தருகின்ற நாள். முயற்சிகளை தொடங்குங்கள். இன்று சகல பாக்கியங்களும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகின்ற நாள். நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவோடு தன லாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தந்தை வழியிலே ஏதேனும் சொத்துக்கள் வரவேண்டி இருந்தால் இன்றைய தினம் அது உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகி நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் தக்க சமயத்திலே கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நல்ல முயற்சிகளை தொடங்குங்கள். முன்னோர் வழிபாடு செய்யுங்கள். பித்ருக்களை வழிபடுங்கள். அதன் பின் அந்த நம்மையெல்லாம் காக்கின்ற பெருமாளை வழிபடுங்கள். பெருமாளுக்கு துளசி வாங்கி சாற்றுங்கள். துளசி தீர்த்தத்தை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் என்றாலும் இறைவனுடைய அனுகிரகத்தினாலே அந்த சந்திராஷ்டம நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் வந்து போக வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் இன்றைய நாளிலே மேற்கொள்ளாதீர்கள். முக்கியமாக செல்ல வேண்டும் என்றால் நான் பலமுறை சொன்னது போல் இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அருகம்புல் மாலை சாற்றிவிட்டு விநாயகப் பெருமானே துணை வருவாயாக என்று அவர் பாதத்தை பணிந்து உங்களுடைய பயணத்தை துவங்குங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். அறிந்தவர் தெரிந்தவர் என்று யாரோடும் அனாவசியமாக பேசாதீர்கள். செய்தொழிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கோர்ட் மற்றும் வழக்கு நடவடிக்கைகளை இன்றைய தினம் ஈடுபட வேண்டாம். வெற்றி கிடைக்காது. ஆகவே கோர்ட் விஷயங்களில் இன்று ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. வீண் பயத்தை தவிர்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொள்ள வேண்டும். ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொண்டு ராமநாமத்தை ஜெபியுங்கள். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பொறுமையோடு இருந்தால் பெருமையாக வாழலாம். எனவே பொறுமையை கடைபிடியுங்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த முடிவையும் இன்றைய தினம் எடுக்காதீர்கள். குறிப்பாக இன்றைய நாளிலே முக்கியமான முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். ஒரு 2 நாட்கள் போகட்டும். இப்போது இன்றைய நாளிலே நவராத்திரி துவங்கி இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் அமாவாசையாகவும் இருக்கின்றது என்றாலும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளை தள்ளி போட்டு 2 நாட்களுக்கு பின்பு உங்களுடைய புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். முன்னோர்களையும் பெருமாளையும் வழிபட்டு இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள். புதிதாக வண்டி வாங்குவதற்கு யோசனை செய்வீர்கள். ஷோரூமில் போய் நல்லதாக உங்களுக்கு பிடித்த வண்ணத்திலே வண்டியை செலக்ட் செய்வீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். கடன் இல்லாமல் வாழ்வீர்கள். ஆகவே இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த 2ஐயும் கடைபிடித்து நீங்கள் இன்றைய நாளின் சிறப்புகளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல் அன்பர்களே, இன்றைய நாளிலே நவராத்திரி துவங்குகின்றது. நவராத்திரி திருவிழா 10 நாட்கள் நடைபெறுகின்ற அற்புதமான திருவிழா. இந்த நவராத்திரி நாளிலே நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்தால் அது நமக்கு நல்லது என்பதை பற்றியெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க போகின்றோம். இந்த நவராத்திரி திருநாளாவது பாரத தேசம் முழுக்க அற்புதமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு திருநாள், திருவிழா. 9 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த அற்புதமான திருவிழா சக்தி இல்லாமல் சிவன் இல்லை என்று சொல்வார்கள். நம்முடைய உடலிலேயே சக்தி வேண்டும். உடம்புல சக்தி குறைஞ்சி போச்சு என்று சொன்னால் உடல்நலம் சரியில்லை என்று அர்த்தம். ஆகவே உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்திக்கான திருவிழா தான் இந்த திருவிழா. முப்பெரும் தேவியரான பார்வதி, மகாலட்சுமி தாயார் மற்றும் கலைவாணி, இந்த முப்பெரும் தேவியருக்கான இந்த அற்புதமான திருவிழா நவராத்திரி திருவிழா. துர்காதேவி மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்த அற்புதமான திருவிழா. இதை வடநாட்டு பக்கத்திலே மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள்.
நம்முடைய தமிழகத்திலே நாம் முப்பெரும் தேவியருக்கு மிகவும் சிறப்பான வகையிலே எல்லா இடங்களிலுமே பார்த்தீர்களானால் எல்லா இப்போதெல்லாம் சின்ன கோவில்களில் கூட, சின்ன கோவில் என்றால் நான் சொல்வது அங்கு இடவசதி கம்மியாக இருக்கும், இடவசதி குறைவாக இருக்கின்ற கோவில்களிலே கூட அதற்கேற்றாற்போல் படிகள் அமைத்து, சிறிய படிகள் அமைத்து 3 படிகளோ 5 படிகளோ அமைத்து கொலு வைக்கின்றார்கள். இது கடந்த ஒரு 10 வருடங்களாக நான் பல இடங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்றேன். மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. காரணம், நான் சொல்வது சற்றப்போ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் நவராத்திரி என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே செய்கின்ற திருவிழா என்பது போல் இருந்தது. ஆனால் இப்போது எல்லோருமே இல்லத்திலே கொலு வைக்கின்றார்கள். அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, ஆன்மீக மாற்றம். இது மிக நல்ல மாற்றம். ஆன்மீகம் என்பது ஒரு சாராருக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல, எல்லோருக்குமே பொதுவானது என்கின்ற ஒரு அருமையான கருத்தோடு இன்றைய நாளிலே பலர் தங்களுடைய இல்லங்களிலே நவராத்திரி கொலு வைக்கின்றார்கள். கொலு வைப்பதனால் என்ன நலன், என்ன பயன் என்று ஒரு சிலர் கேட்கலாம். அதாவது, முதலாவதாக இறை வழிபாட்டிலே நம்முடைய கவனம் செல்லும். இது போன்ற விரதங்கள், பூஜைகள் எல்லாம் நாம் நம்ம இறை வழிபாட்டிலே ஈடுபடுத்தி கொண்டு அதனை அப்படியே முறைப்படுத்தி கொள்வோம். இந்த 10 நாட்களிலே நாம் சாதாரணமாக ஒன்று வைத்துக் கொள்வோம். தினசரி கோவிலுக்கு செல்பவர் இல்லை என்றாலும் இந்த நவராத்திரி நாளிலே நான் திருக்கோவிலுக்கு சென்று எனக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்கின்றேன் என்று சொல்கின்றார் என்றால், இந்த 10 நாட்களிலே அவர் கோவிலுக்கு செல்கின்ற வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் அது அவருக்கு நடைமுறையாகிவிடும். இவையெல்லாம் தான் நம்முடைய பண்டிகைகளினால் நமக்கு கிடைக்கின்ற நலன்கள். நவராத்திரி திருவிழாவிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யலாம். சமஸ்கிருதம் நன்றாக வருபவர்கள் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். உங்களுக்கு சொல்ல வரவில்லை என்றால் நீங்கள் காதால் கேட்கலாம். இல்லத்திலே பூஜை அறையிலே லலிதா சகஸ்ரநாமம் எந்நேரமும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அது அந்த முழு இல்லத்திற்கே ஒரு நல்ல ஒரு சக்தியை, அதாவது எதிர்மறை சக்திகளை விரட்டி நமக்கான நல்ல ஆதிக்க சக்தியை கொண்டு வரும், நல்ல ஆன்மீக சக்தியை கொண்டு வரும். ஆன்மீக சக்தியை இல்லத்திற்கு கொண்டு வரும்போது இல்லத்திலே சண்டை சச்சரவுகள் நீங்கும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ஆகவே லலிதா சகஸ்ரநாமத்தை நீங்கள் சொல்லுங்கள். அது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. ஒரு மாதம் பயிற்சி எடுத்தீர்கள் என்றால் லலிதா சகஸ்ரநாமத்தை நீங்களே அனுதினமும் சொல்லலாம். சரி, அதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் என்றால் லலிதா சகஸ்ரநாமத்தை கேளுங்கள். அடுத்தது, ராகுகால துர்க்கை பாடல்களை பாடுங்கள். மங்கள ரூபினி மதியனி சூலினி மன்மத பாணியலே என்கின்ற காமாட்சி அஷ்டகம் இருக்கின்றது. அந்த காமாட்சி அஷ்டகத்தை பாடுங்கள். அதேபோல் அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யுங்கள். அபிராமி அந்தாதி பாராயணம் அனுதினமும் வைத்துக் கொள்ளுங்கள். நவராத்திரி என்றல்ல, அனுதினமும் இந்த அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்தால் 100 பாடல்கள், இவற்றை முழுமையாக சொல்வதற்கு ஒரு 25 நிமிடங்கள் ஆகும். அந்த 25 நிமிடங்களை நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாளிலேயும் நீங்கள் செலவு செய்தீர்கள் என்றால் அந்த 25 நிமிடங்கள் உங்களுக்கு 25 வருடத்துக்கான சக்தியை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. அபிராமி அந்தாதி அபிராமி பட்டரால் பாடப்பட்டது. ஏற்கனவே இது பற்றி நான் முன்பே சொல்லியிருக்கின்றேன். அபிராமி அந்தாதியை இந்த நவராத்திரி வேளையிலே பாராயணம் செய்யுங்கள். அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யுங்கள். மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்யுங்கள். நமஸ்தேத்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே, இவற்றையெல்லாம் இந்த நவராத்திரி நாளிலே பாராயணம் செய்யுங்கள். அனுதினமும் ஒரு அரை மணி நேரம், காலை ஒரு அரை மணி நேரம், மாலை ஒரு மணி நேரம் இந்த பூஜை அறையிலே இருந்து இவற்றை சொன்னீர்கள் என்றால் இல்லத்திலே உங்களுக்கு இட வசதி நன்றாக இருக்கின்றது என்றால் வீட்டிலே நவராத்திரி கொலு வையுங்கள். 4 பேரை அழையுங்கள். சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுங்கள். சுமங்கலி பெண்களுக்கு நாம் செய்வது எப்படி முன்னோர்களுக்கு நாம் செய்கின்றோமோ அதுபோல் இல்லத்திற்கு வருகின்ற சுமங்கலிகளுக்கு நாம் வெற்றிலை பாக்கு கொடுக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு கொடுத்து உங்களால் முடிந்தால் ஒரு ரவிக்கை துணை வைத்து கொடுங்கள். மிகவும் ஏழைப்பட்ட பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்கள். இந்த நவராத்திரி நேரத்திலே இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். அதேபோல் சிறு குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு பாவாடை சட்டை வாங்கி கொடுங்கள். அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி கொடுங்கள். கல்விக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுங்கள். இதையெல்லாம் செய்தால் இந்த 10 நாட்களிலே இவற்றையெல்லாம் நாம் செய்தால்
அது நம்முடைய தலைமுறையை காக்கும். இந்த பண்டிகைகள் என்பதே ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக வாழ ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற அற்புதமான திருவிழாக்கள் இந்த பண்டிகைகள். அதிலே குறிப்பாக இந்த நவராத்திரி திருவிழா. நவராத்திரியிலே பாருங்கள், அனைவரும் ஒரு இல்லத்துக்கு செல்வார்கள். அங்கே சென்று அவர்களோடு அளவலாவி அவர்களுடைய பூஜை அறையை பார்த்து பூஜை அறையிலே அமர்ந்து 2 பாடல்கள் பாடி இப்படி கலையை வளர்த்து கொள்கின்ற அற்புதமான திருவிழா நவராத்திரி திருவிழா. கலை வளரும். எல்லா திருக்கோவில்களிலும் இசை நிகழ்ச்சிகள் நடக்கும். கர்நாடக சங்கீத இசை நிகழ்ச்சி, பக்தி பாடல் இசை நிகழ்ச்சி மற்றும் பரதநாட்டிய இசை நிகழ்ச்சி. குழந்தைகளுக்கு கலையை சொல்லிக் கொடுத்தால் கலை இருக்கின்ற மனம் தெளிவாக இருக்கும். ஆகவே கலையை குழந்தைகளுக்கு கொடுங்கள். கலையை கொடுத்து விட்டீர்கள் என்றால் அவர்கள் கவலையை மறப்பார்கள். கவலை என்பது வரும்போது கலை இருந்தால் அந்த கலையின் மூலமாக நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே கலை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம். ஏதேனும் ஒரு கலையை நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். 64 கலைகள் இருக்கின்றன. இந்த 64 கலைகளிலே ஏதேனும் ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றுக்கு இந்த நவராத்திரி விழா நமக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது. ஆகவே வாழ்க்கையிலே பல நலன்களையும் வளங்களையும் கொடுக்கின்ற இந்த நவராத்திரி திருவிழாவை இன்று முதல் நாம் இந்த 9 நாட்களுக்கு கொண்டாடுவோம். இல்லத்திலே முப்பெரும் தேவியருடைய சக்திகள் உங்களுக்கு உங்களுடைய பரம்பரைக்கே துணை வர வேண்டும் என்று ஜெம் டிவி சார்பாக நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அமாவாசை தினமான இன்றைய தினம் நாம் கொலு வைத்து விட வேண்டும். அது 3 படியாக இருக்கலாம், 5 படியாக இருக்கலாம், 7 படியாக இருக்கலாம், 9 படியாக இருக்கலாம். ஆக இல்லத்திலே நாம் கொலு வைக்க வேண்டும். இன்றைய நாளிலே கொலு வையுங்கள். கொலு வைத்து முப்பெரும் தேவியரை வீட்டுக்கு அழையுங்கள். அவர்களுடைய சக்தி என்றென்றும் உங்களை காப்பாற்றட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.